ஹாய் ஹலோ வெல்கம் டு பியூர் ஹெர்ப் யூடியூப் சேனல். இன்றைக்கி பெரும்பாலான பேருக்கு இருக்க ஒரே பிரச்சனை முடி கொட்டுதல், நரைமுடி. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நாங்கள் எங்களுக்காக தயாரித்த ஆயில் எப்படி பலன் கொடுத்துச்சு, அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சோம். அதனால் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறோம். ஹேர் க்ரோத் ஆயில் எப்படி தயார் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள். 1 லிட்டர் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 20 செம்பருத்தி பூவை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு இரும்பு கடாய் எடுத்து அதில் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேம்லேயே சூடுபடுத்துங்க. எண்ணெய் சூடானதும் காய வைத்த செம்பருத்தி பூ, 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டு சூடுபடுத்துங்க. அதை 3 நாள் அப்படியே ஊற விடுங்க. அந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் ஆவாரம்பூ, கத்தாழையை 2ஆக வெட்டி வெந்தயத்தை உள்ளே ஊற வச்சு நிழல்லே காய வச்சு எடுத்த வெந்தயம், வேம்பாலம்பட்டை, வெட்டிவேர் போட்டு அப்புறம் அந்த எண்ணெயை அப்படியே யூஸ் பண்ணி பாருங்கள். முடி கொட்டுறது குறைஞ்சு முடி வளரும். குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மசாஜ் பண்ணி அப்புறம் சீயக்காய் போட்டு அலசுங்க. முடி நல்லா பளபளன்னு மெதுவாக இருக்கும். டெய்லி யூசேஜுக்கு பயன்படுத்தலாம். நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட முடி வளர்ச்சியை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஹேர் ஃபால் எல்லாமே நல்லா சரியாகும். கிரே ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நாட்டு மருதாணி, வெள்ளை கரிசலாங்கண்ணியை தண்ணி விடாமல் அரைச்சி வடை போல் தட்டி காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காய விடணும், இல்லைன்னா எண்ணெயில் பூஞ்சை வந்துடும். இளவெயிலே காய வைங்க. 1 லிட்டர் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயை கண்ணாடி பாட்டில் ஊற்றி அதில் காய வச்ச மருதாணி உருண்டையை போட்டு ஒரு சுத்தமான வெள்ளை துணியை இந்த மாதிரி கட்டி காலை வெயிலில் ஒரு 18 நாளைக்கு தினமும் எடுத்து ஊற விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயோட நிறம் மாறும். அதை வடிகட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெயை தொடர்ந்து டெய்லி யூஸ் பண்ண 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்மளோட நரைமுடி மாறி கருமையாக மாறுறதை நீங்களே பார்க்கலாம். நீங்களும் இந்த எண்ணெயை தயாரித்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நரைமுடி மாறும். உங்களால் தயார் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நாங்களே இந்த